இரும்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படத்தில் வந்து அர்னால்டு வந்து கான்சன்ட்ரேஷன் கர்ல் செய்கிறாரு. கான்சன்ட்ரேஷன் கர்ல்னா பைசப்ஸை வந்து பீக் ஆக்குறதுக்காக. உங்கள் பைசப்ஸ் வந்து முதல்ல நல்ல பெரிய சைஸ் வரும். அந்த பெரிய சைஸை வந்து 2 கையும் மடக்கி காட்டணும். அப்போ தான் மார்க் போடுவாங்க ஜட்ஜஸ். அந்த பீக் உருண்டை வரணும். உருண்டையான ஆர்ம்ஸ், கார்க் பால் மாதிரி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டென்னிஸ் பால் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டியாக வரும். இப்போ இந்த இந்த எக்ஸசைஸை பாருங்க, அர்னால்டு கான்சன்ட்ரேஷன் கர்ல் செய்கிறாரு. கேமராவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த எக்ஸசைஸை செய்யும்போது அர்னால்டு சொல்றாரு, நான் வந்து கான்சன்ட்ரேஷன் கர்ல் செய்யும்போது என்னுடைய கண்களை மூடி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. என் கண்ணை மூடி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் எக்ஸசைஸை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, உண்மையிலேயே கண்ணை மூடி தான் செய்கிறேன், கான்சன்ட்ரேட் பண்றேன். ஆனா என்ன பண்றேன்னா, என்னுடைய ஆர்ம்ஸ் வந்து 30 இன்ச்சு பைசப்ஸ் வரணும்னு நினைக்கிறேன்றாரு. எப்படி பாருங்க, அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நீங்க உங்க கனவுல ஒரு பெரிய சேலையை நினைச்சுக்கோங்க, தங்க சேலையை. கிடைக்கிறது ஒரு தங்க கர்ச்சிப்பா கூட இருக்கலாம், அது உங்களுக்கு ஒரு கிஃப்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சைனா பழமொழி மாதிரி அர்னால்டு பாருங்க, அவரு நினைக்கிறது பெருசா நினைக்கிறாரு. சின்ன வயசுலயே நான் வந்து பெரிய ஒலிம்பியா டைட்டில் வாங்கி அமெரிக்கா போய் ஹாலிவுட்ல நடிச்சு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சின்ன வயசுலயே நினைச்சவர். அதே மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி தான் அவர் என்ன சொல்றாரு, உயர்வா நினைங்க, பெரிய ஆளா நினைங்க. நான் வந்து கண்ணை மூடிட்டு செய்யறேன்னா சும்மா ஆம்ஸ் பெருசா வருதுன்னு நினைக்காதீங்க. என்னோட 22 இன்ச் ஆம்ஸ் 30 இன்ச்சா வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. அப்படி அதான் மைண்ட் ட்ரைனிங். பாடி பில்டிங்ல முதல்ல மைண்டை பத்தி யாருமே அதிகமா பேசல. அர்னால்டு மாதிரி ஆளுக, பிராங்க் ஜேன் மாதிரி ஆளுக, மைக் மெல்சர் மாதிரி ஆளுக தான் மைண்டை பத்தி சொன்னாங்க. மைண்டு மேக்கத்த மேன், மனதுதான் மனிதனை உருவாக்குகிறது. நீங்க யூஆர் வாட் யூ திங்க், நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதுவா ஆவீங்க. நீங்க ஒரு பெரிய பாடி பில்டர்னா பெரிய பாடி பில்டர், நீங்க பெரிய வீரன்னா பெரிய வீரன், நீங்க பெரிய கோழைனாலும் கோழையா தான் ஆவீங்க. அதான் மைண்டை நினைச்சுக்கோங்க அப்படின்றாரு. எந்த எக்ஸசைஸையும் நீங்க வந்து செய்யும்போது உங்க மைண்ட் ட்ரைனிங் செய்யுங்கன்றாங்க. மைண்ட்ல வாங்கி அதை மசல்ல கொடுங்கன்றாங்க. சும்மா மொனாட்டனஸா செஞ்சா வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியா கிடைச்சிடாது அப்படின்றாரு அர்னால்டு. பாருங்க, அவர் பைசப்ஸ் 22 இன்ச்சு 1970களில் இது பெரிய சைஸ். இது அதை வந்து 30 இன்ச்சு ஆகணும்னு நினைக்கிறாரு. அதாவது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னுடைய ஆர்ம்ஸ் அடிக்கிறேன், ஒரு பெரிய மலை குன்று மாதிரி வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இன்னொரு பேட்டியில சொல்லியிருந்தார். ஒரு திருப்பரங்குன்ற மலை குன்று, ஒரு எவரெஸ்ட் பீக் மாதிரி என் ஆர்ம்ஸ் வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. அப்படி நீங்களும் நினைச்சு நடங்க. யூ ஆர் வாட் யூ திங்க், யூ ஆர் வாட் யூ டூ, யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்றாரு. யாரு? சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதுவாக ஆவீர்கள். நீங்க எதை சாப்பிட்றீங்களோ அதுவா இருவீங்க. நீங்க எதை செய்றீங்களோ, நீங்க பாடி பில்டிங் செஞ்சா பாடி பில்டர். பாருங்க, அந்த ஆர்ம்ஸ் பீக்கு பாருங்க. இந்த பேப்பரோட பின்பக்கத்துல இருந்தது இந்த படம். என்ன அழகா க்ளோஸ்அப், என்ன அழகா கொண்டாடுறாரு பாருங்க. பாருங்க, இது வந்து இன்க்ளைன் பைசப்ஸ் கர்ல் பண்றாரு. இன்க்ளைன் பைசப்ஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் கர்லாம் செஞ்சுட்டு கையை மடக்குறாரு பாருங்க. என்ன அட்டகாசமான பீக்கு பாருங்க, பைசப்ஸ் பீக்கு. இது வந்து ட்ரைசப்ஸ், இடையில வந்து பிரேக்கியாலிஸ். எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க. ஒவ்வொன்றையும் ரொம்ப நேர்த்தியா செய்யக்கூடியவர் அர்னால்டு. ரெண்டாவது, அதை வந்து எப்படி நம்ம செஞ்சா டெவலப் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார். சில பாடி பில்டருக்கு வந்து எப்படி உடம்பு ஏற்றணும், என்ன சாப்பிட்டோம்ன்றதெல்லாம் விவரமா அவங்களால சொல்ல தெரியாது. ஆனால் அர்னால்டு ரொம்ப அழகா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு. பியூட்டிஃபுல் பாடி பில்டர் எப்பயும் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். 20ஆம் நூற்றாண்டு 26ஆம் நூற்றாண்டின் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆணலங்க. பாடி பில்டிங் கிடைச்ச ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.